இவங்க எல்லாம் துபாயில இருந்து வராங்க தானே? இல்ல சார், இது சென்னை பிளைட். துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அது துபாய் பிளைட் தான். நௌரியா அவரே கொட்ட முண்டா. சீனு மச்சான், துபாய் பிளைட் 2 hour லேட்னாங்க. அப்ப நீ எப்படி வந்த? அது லேட்டு இன்னொரு ஏறி பண்ணிட்டேன். என்ன மச்சான் இது உடம்பெல்லாம் வேர்த்திருக்க? ஓடி வந்தல்ல. ஓடி வந்தியா? அதான் மச்சி, நம்ம தாய் பூமி பாரத தேசத்தை பாக்கிறதுக்கு வேற பாரத் பகான துபாயில இருந்து பிளைட் ஏறி ஓடி வந்தேன். சிரட்டு வச்சுக்கிறியா? இருக்கு. உனக்காக ஒண்ணு ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த மச்சான், என்ன இது பெட் லைட்டா? கொஞ்சம் மச்சான், உங்ககிட்ட ஒரு விஷயத்துல வந்துட்டேன். என்ன விஷயம்டா? வெல்கம் டு இந்தியா. சரி, லக்கேஜ் தூக்கிட்டு வர்றீங்க? வர்றேன். டோன்ட் வர்றீ, வர்றேன். ஏய், யார் நீ? ஏய், என் மாமு, கதவு தர. டேய் தம்பி, ஏக்கா எக்கடா இருக்க? நல்லா அங்கே இரு, திருஷ்டி கழிக்கிறேன். நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, துபாய் கண்ணு. டேய் தில்லுமுள்ளு, இது வெளியில கூட்டிட்டு வா. அடங்க உப்புறானே, கை பூரா தங்க. துபாயில வேலைன்னா பின்ன சும்மா. சாரி பாட்டிமா, பார்க்கல. பார்க்க மாட்டல. கண்ணு உன் பொடரியில இருக்கா? பன்னாட பரதேசில சொந்தம்னு சொல்லி இங்க டேரா போட்டீங்க. இப்ப அவளோட தம்பி வேற வந்திருக்கோம். இங்க உதவாக்கறங்க அதிகமாயிட்டாங்க. என்ன பாட்டிமா இப்படி சொல்றீங்க? நீங்க ஒருத்தர் தானே இங்க உதவா. நீ துபாய்க்கு பொழுது கொடுத்த பணத்தை வட்டியோட தர நீயே கொண்டு வந்தியா? அதெல்லாம் தினம் கையில கொண்டு வர முடியாது. பின்னாடி ஷிப்ல வந்துகிட்டு இருக்கு. நிஜமா வருமாடா? பொய்யா சொல்றேன். ஏன் பணத்தை பிடிச்சு அலையற? குட்டி கண்ணா, பெருத்துட்டே போறடா. பாடிய சித்திர குள்ளி வாயாடி. மாமா, ஏரோப்ளேன்ல வந்த? இந்த ட்ரெயின்ல வருவே. பெரிய ஃளைட்ல வந்தா. அப்படினா டிக்கெட் கூட எடுத்துடா. நான் பார்த்ததே இல்ல. நீமா பார்க்கல? அதான் குளியற பக்கத்துல பிஏ இருக்கானே. ஏடா சீனு, உனக்கு பிஏ இருக்கானா? ஒரு பிஏ இல்ல 9 பிஏ இருக்கா. எங்க புகாரி ஷேக் கம்ப்யூட்டர் சென்டர் மட்டும் இல்ல, டோட்டல் பிசினஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. 300 பாமாயில் கிணறு இருக்கு. பாமாயில் கிணறு ஆளி போட்டு பாரி எரிச்சுக்கலாம். டேய் தில்லுமுள்ளு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பல்லாவரத்துல இவனை யாரும் சீனுன்னு கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? துபாய் சீனு, துபாய் சீனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பொண்ணு வச்சாத்மா. சரி, உனக்கு துபாய் போறது எப்படி ஐடியா வந்துச்சு? எங்க ஊர்ல உதவாக்கற பையன் ஒருத்தன் துபாய் போய் கோடி கோடியா சம்பாதிச்சான். அப்பவே துபாய் போறோம்னு டிசைட் பண்ணிட்டேன். நீ ஒன்னத்துக்கும் உதவாக்கற பையனை அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. பாட்டிமா, நீ இன்னும் சாவலியா? சனியன நான் எதுக்குடா சாகணும்? எங்க துபாயில வயசான கிழங்கட்டிகளை இழுத்துட்டு போய் பெட்ரோல் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த சட்டம் இங்கேயும் வந்தா நல்லா இருக்கும். வந்துட்டா. பேக்ல என்னடா வச்சிருக்க? ரொம்ப வீங்கி இருக்கு. கிஃப்ட் பாட்டி, நீ செத்து போய் பின்னாடி உனக்கு மட்டும் பாயிட்டு வரல. கையில போட்டிருக்கமோ அதெல்லாம் அசலா நகல. மக்கள் கல்விக்கு தெரிஞ்சு போச்சு. வாச்சினோ, எப்போ வந்த? மாமா, இப்பதான் துபாயில இருந்து திடீர்னு ஏன் வந்த? திடீர்னு இங்க வந்தா ஃளைட்ல தான் வந்தா. இந்த டைம்க்கு துபாயில இருந்து எந்த ஃளைட்ட வராது. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முழிக்கிற? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா, புது கோர்ஸ் ஒன்னு படிச்சிட்டு வந்தா நிறைய தினாம்ஸ் தரேன். தினாம்ஸ் கிடையாது, தினாம்ஸ். கரெக்ட். சரி, என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு மாமா, பாத்து சொல்றேன். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. சாயந்தரம் வந்து பாக்குறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க. என்னடா இது? டிஃபன் செஞ்சு கொடுத்திருப்பேன்ல, ஏன் பழையத சாப்பிடுற? அது சோத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன சொல்ற மச்சான்? அங்க ஸ்டோர் கிடைக்காது. பர்கர் பீஸான்னு தின்னு நாக்கு செத்து போச்சு. உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல, பொறுக்கி தின்னவ மாதிரி இருக்கு. என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க. ஏண்டா, இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா? கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுறியா? மறுபடியும் சாப்பிடுறியா? நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா? பாட்டிமாக்கு குசுப்பு தானே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆமா, தாத்தா எப்ப செத்தாரு? மகா உத்தம, கல்யாணம் 6 வருஷத்துலயே போயிட்டு. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சதே அதிகம். மச்சான், உன் விரலுக்கு மோதிரம் அழகா இருந்தது. ஏன் மச்சான் கேட்டுட்டா? போட்டுக்கிட்டு சுத்தமா இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். நானும் கூட அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு துபாய்க்கு வந்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. என்னடா மச்சான் அது? இந்த துபாய் ராணியை தேடணும். துபாய் ராணியா? யார் மச்சான் இந்த பொண்ணு? துபாயில ஒரு பெரிய தாதாவோட பொண்ணு. தாதாவோட பொண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? லவ். லவ்வா? இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? இது அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றாளா? இந்த லிங்க் எப்படி? அப்ப அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி இங்க எதுக்காக வந்தா மச்சான்? அவ அப்பனுக்கு எங்க லவ் பிடிக்காம நான் இந்தியா போயிட்டு தான் அவகிட்ட போய் சொல்லிட்டான். ஓஹோ, அதுக்காகத்தான் கோர்ஸ்னு ஒரு பொய்ய சொல்லி நீயும் கிளம்பி வந்திருக்க. கரெக்ட் தானே? அங்க அவன் ஒருத்தன் தான் டானு மச்சான். இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் டானு தான். துபாயில இன்டர்வல் விட்ட உன் லவ் ஸ்டோரிக்கு இந்தியாவில சுபம் கார்டு போட வைக்கிறேன். துபாய் சீனோ டான் டாக்டருக்கு லேஜா. கோவிந்தா, அந்த சத்தியவாக்கு சாஸ்திரியை ஏதாவது கேஸ்ல உள்ள தள்ளியா? சனி என்ட்ராக ஆரம்பிச்சிட்டானா? என்டர் நீங்களே பெரிய சனி, உங்களை மிஞ்சி யார் வருவா? அடச்சி பயமுடு, வாவரா பேசுறேன். நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. நிறுத்து. மது, ஏன் இங்க நிக்கிற? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மாமா, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு போன் பண்ணிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணும்? வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல்ல. பண்ணிப்படா. போறோம் சார், போறோம் சார். ப்ளீஸ் நீ வாக்கண்ணே. மச்சான், அவ பெரிய தாதா பொண்ணுன்னு சொன்ன. நீ இப்படி ரோட்ல சுத்தனா எப்படி கிடப்பா? துபாயில தான் அவ தாதா பொண்ணு. இங்க சாதா அது கரெக்ட் தான். பின்ன ராங்கா.
இவன் ஒருத்தன் குறுக்க கேள்வி கேட்டு. மச்சான் எங்க ஓடுற டிஆர்ல போதே. ஆமாடி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கீங்களா மது? என்னங்க இது, என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? நான் தாங்க சீனு, துபாய் சீனு. யார் இவரு, உங்க டேடியா? வணக்கங்க. ஏய், shut up. ஏன் டென்ஷன் ஆயிட்டாரு? நான் என்ன தப்பா சொன்னேன்? டேடின்னு சொன்னதுனால டென்ஷன் ஆயிட்டாரு. இவரு டேடி இல்ல, மாமா. இவனை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது மாமா. பின்ன உன் பேர் எப்படி சொல்றான்? இந்த பொண்ணோட பேரு ஊருக்கே தெரியும். கரெக்ட். ஏய், எவன்டா நீ? யாரோ பிச்சைக்கார போல இருக்கு மாமா. ஏய், சீ, போடா. மது. அவன் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான். மது என்னமோ அவனை தெரியாதுன்னு சொல்றா. எது போய் எது நிஜம்? எனக்கு என்னமோ மது மேடம் மேலதான் டவுட்டா இருக்கு சார். அவனை லவ் பண்றான். உங்களை லவ் பண்ணலையோன்னு. யாருங்க உள்ள? சார், ஜீப்ல உங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணோட அட்ரஸ் அட்ரஸ் வேணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? மாமா மாதிரி தோணுது. ஆனா வெளியில சொல்ல முடியுமா? என் மதுவோட அட்ரஸ் கொடுங்க. ஊ மதுவாடா? நீங்க கொஞ்சம் இருங்க சார், பாயிண்ட்க்கு வந்துட்டான். ஓ மதுன்னு சொல்றியா? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன்? ஆமா, அத முதல்ல சொல்லு. இத பாருங்க, இப்பதான் உங்களை ரெண்டாவது தடவையா பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? அது இல்ல தம்பி, உன் கிளாஸ்மேட்டான்னு கேட்டல. ரூம்மேட்டா? டோனோ. பின்ன என்னதான் கனெக்ஷன்? அது மறக்க முடியாத கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் என்னன்னு சொல்லு. இவர்கிட்ட அட்ரஸ் கொடுங்கன்னா கனெக்ஷனை சொல்லுங்கிறாரு. கனெக்ஷனை சொன்னாதான் அட்ரஸ் சொல்லுவேன். அட்ரஸ் கொடுத்தா கனெக்ஷன் சொல்றேன். முடியாது. கனெக்ஷன் சொன்னாதான் அட்ரஸ் சொல்ல முடியும். அதெல்லாம் நடக்காது. அட்ரஸ் கொடுத்தாதான் கனெக்ஷன் சொல்லுவேன். முடியாதியா? முடியாதா? சொல்ல வேண்டாம். அவளை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சுக்கோ. ஐயோ சார், நமக்கு அட்ரஸ் முக்கியம் இல்ல, கனெக்ஷன் தான் முக்கியம். கொட்டு வா. தம்பி, தங்க கம்பி, எங்க சார் கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு அந்த பொண்ணு? புரியாம பேசிருச்சு அந்த பொண்ணாக்கு. நீ பா. நான் வரல. கொஞ்சம் முன்கோவக்காரர், அவ்வளவுதான். நீ வா. போஸ் கொடுக்குறாரு. வாயா சொல்றேன். ஆவ். ஏன்பா திருப்பி போற? நான் ஒழுங்கு காட்டுறத பத்தியா? அது ஒயின் காட்டுறதுலப்பா, பேஸ் எக்ஸர்சைஸ். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, புது ஆளுங்க முன்னாடி இப்படி பண்ணாதீங்கன்னு பயந்துட மாட்டாங்க? அட்ரஸ் சொல்லுங்க. டோர் நம்பர் 109, ரோட் நம்பர் 7, பஞ்சாரா ஹில்ஸ், ஹைதராபாத். ஓகேயா? இப்ப சொல்லியா, உங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன்? நல்லா கேட்டுக்குங்க. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கோவிந்தா. அது எப்படிங்க முடியும்? மது மேடத்தை எங்க மாப்பிள்ள சாமி லவ் பண்றாரு. யார் அவன்? இவன் தான். இவர்தான். இந்த குரங்கு என் மது லவ் பண்றாளா? ஐயோ இல்ல, இப்ப அதுக்கு என்னன்ற? என்னன்றா, ஒரு அழகான பொண்ணை பார்த்து யார் பண்ண நல்லா விரும்பலாம். அது ஒரு சீனுவா இருக்கலாம், ஒரு மாப்பிள்ள சாமியா இருக்கலாம், ஏதாவது ஒரு குமட்டியாம இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு யாரும் விரும்புறான்றதான் பாயிண்ட். அவ பிறந்ததே நான் கல்யாணம் பண்ணிக்கிதான். உங்க வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுறீங்க. உங்க ஜெனரேஷன்ல பிறந்த உடனே கல்யாணம், ஆனா எங்க ஜெனரேஷன்ல லவ் பிறந்தாதான் கல்யாணம். இது எப்படி இருக்கு? சும்மா சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிட்டு போறானே, அந்த ஜோசிகாரன் சொன்ன சனி வந்தானா? உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போற ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு. இது செம்ம ஹாட் மச்சி. சார், என்னமா சொல்ல? ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு. கெஸ்ட் வந்துட்டாரா? வந்துகிட்டு இருக்காருமா. நான் இங்க பொக்கே வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா? மச்சான், இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் மச்சான்? சொல்றேன் வாடா. வெல்கம். நீங்க துபாய்ல இருந்து வந்திருக்காரு. ஆஹா, அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? ஐ அம் தும்பிராம். வாழ்க. எனக்கு இந்த மலர் வேண்டாங்க, மதுதான் வேணும். உள்ள வெயிட் பண்றாங்க, போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தாடா. ஓ, மதுனா துபாய்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணா? துபாய் பொண்ணுங்க எல்லாம் எங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க? எங்களுக்கு ஏதோ சின்ன கம்பெனி. கம்பெனியா? அது சரி, என்ன நடக்குதுங்க? பிசினஸ், வியாபாரம். பட்ட பகல்ல இந்த வியாபாரத்தை செய்றீங்களா? பட்ட பகல் என்னங்க, நம்மளது 24 hour சர்வீஸ். மத்த கம்பெனிகளை ஓவர்டேக் பண்ணல சார். நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க. அதான் எங்க கம்பெனியோட குட்வில். சிட்டில நம்பர் 1 அவர் தான் எங்க லட்சியம். நம்பர் 2, கஸ்டமர்ஸுக்கு த்ரில் கொடுக்கணும். அதுக்கு இத்தனை எக்யூப்மெண்ட் தேவைப்படுதா? இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல வேற வழியே இல்ல. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்ல. மச்சான், ஒருத்தர் தான் போகணும். உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எங்க ரிசப்ஷனிஸ்ட் ரெடி. ஹலோ சார். சேச்சா, நான் ப்ரிப்பேர்டா வரல. நோ ப்ராப்ளம், ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ். நான் எதையும் எடுத்துட்டு வரலங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட் எவனோ நினைச்சு என்ன உள்ள அனுப்பி வச்சுட்டா. நல்லா சிக்கிட்டா. இப்ப இவள தட்டி அப்பளமாக்கிறேன். ஹாய். எப்படி நீங்க? கெஸ்ட். உட்காருங்க. உங்க பேரை சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சீனு, துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சாரி. வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சீனு சார், வெல்கம் டு யூ. எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா? இல்லையே, அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு. நான் நாயா பேய அலைஞ்ச அட்ரஸ் கண்டுபிடிச்சு போனா என் கூட பேச மாட்டேன்டா. அப்புறம் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஓனா மாதிரி முறைக்கிறா. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் யாரையோ சொன்னா உங்களுக்கே கோவம் வருது. அதாவது இது ரேடியோ ப்ரோகிராம், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ணுவங்க, என் மன வேதனை அப்படி. நான் யாரு நிஜமா உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தது கிடையாது. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நல்லா உத்து பார்த்து சொல்லுங்க. ஓ, அந்த பொண்ணு நேர்ல வந்தா இப்படிதான் கேப்பீங்களா? இன்னும் நிறைய கேட்கணும். இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்க. எங்கேயோ ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனானே அவன் வாய்ஸ் தான். அட பாவி, வண்டியை திருப்பி ரேடியோ மிர்ச்சி ஆபீஸ்க்கு போ.
வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணை நீங்க முதல் தடவையா எங்க பாத்தீங்க? லோக்கல் ட்ரெயின்ல. சீனு சார், நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்கள மாதிரி நிறைய ரசிகைகள் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா? யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க. சாரி, இப்ப சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே ப்ரோகிராம்ல ஜோடியா வந்து உங்களை சந்திக்கிறோம். Thank you, Chinu sir, for joining me on my show. That's the end of our show. சார் என் மச்சான் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? போன வேலை முடியணும்ல. சி, 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 சி. சார் யார பாக்குற? கடக்கறவள போலீஸ் ரைடிங்க. மச்சான் நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. பைத்தியக்காரன். வணக்கம் மாப்பிள்ள சாமி சார். என்ன மது வேணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுங்களுக்கும் லிங்க் இருக்கு போல இருக்கு. இங்க இருந்து மச்சான வெளிய அனுப்பிட்டு இவனுங்களை உள்ள அனுப்பணும். அவனை மதுரம்குள்ள அனுப்பி வச்சது யாரு? நான் தான். ஏன் அடிக்கிறான்? அவனை வெளியில எடுத்துட்டு வா. சாரி சார், பார்ட்டியை பாதியில கூப்பிட முடியாது. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துரும். என்னடா கெட்ட பேர் வந்துரும்? நான் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள சாமி சார், இது ரொம்ப ஓவர். மாமா, என்ன மாப்பிள்ள சாமி சார் இவ்வளவு தூரம்? ஆமா, நீ எதுக்கே உள்ள போன? வெளியில வரதுக்கு தான். ரெண்டு பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். என்கிட்ட அப்ப என்ன சொன்ன? மது நீ லவ் பண்றியா? மது நீ அவனை லவ் பண்றியா? சிச்சி, இல்ல மாமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா சொல்ற? என்ன வேணா சொல்லுவேன். அதை கேட்க நீங்க யாருங்க? ஏய், நான் போலீஸ் ஆபீசர், மதுவோட மாமாடா நான். அதுக்கு என்னன்ற? எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துற? நான் போய் சொல்றேனா? கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி நீ சொல்லுங்க. அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னியே. இப்பவும் அதே தான் சொல்றேன். நான் அவளை லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லலையே. ஏய், எடா கூடமா பேசணும், அவனை கொன்னுடுவேன். கொல்லு கொல்லு. கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில் இருக்கணும் மாப்பிள்ள சாமி. மதுவுக்காக நான் சாவேன். மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா? மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன். மதுவுக்காக நீ சாவியா? இனிமே கண்ணு எடுக்காத. கண்ணை நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளமாக்கிடுவேன். மது, இப்பதான் புரிஞ்சுது. இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவேன். என்ன அந்த உண்மை? பொய். என்ன அந்த பொய்? அவர் சொன்ன அந்த உண்மை பொய் மாமா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு அதை விட கன்ஃபியூஷனா இருக்கு. இவருன்னு நினைச்சு அவரை உள்ள அனுப்பிட்டேன். ஒரிஜினல் கெஸ்ட் இவரு. அவர் யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கோ. யாரா? அந்த ஜோசியர் சொன்ன